வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு பெரிய சைஸ் ஷர்ட்டு ரெடியினுடைய அளவே வந்து ஃப்ரண்ட் லூஸ் வந்து 15.5 இன்ச்சு, காலர் வந்து 18 இன்ச்சு. இவர் வந்து டோட்டலாகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி, கிட்டத்தட்ட 50 இன்ச்சுக்கு மேலே வந்து பாடி இருக்கும். தொப்பை இருக்கிற மாதிரி தெரியாது. ஏன்னா மேலே உள்ள அளவும் கீழே உள்ள அளவும் பார்க்கும்போது தொப்பை இருக்கிற மாதிரி அந்த அளவு பெருசாக தொப்பை இருக்கிற மாதிரி தெரியாதான். பட் ஆனால் அவருக்கு வந்து தொப்பையும் இருக்கும். அப்போ சட்டு வந்து முன்பகுதி வந்து தூக்காமல் இருக்கணும். அது ரொம்ப பெரிய சிரமமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த அளவீடுகள், அந்த மெத்தடு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி. பொதுவாக அளவெடுக்கும் பொழுதே வந்து மேலே வந்து பாடி அளவெடுப்பீங்க. இப்போ எனக்கே அப்படி தான் அளவெடுக்கணும். ஷர்ட் கட் பண்ணணுன்னா இப்படி மேல் பாடி அளவெடுக்கிறோம். இந்த அளவு எடுத்த உடனேயே இது வந்து வயிறு பகுதி, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட கேப், இந்த இடம் பார்த்திங்கன்னா உடம்பு கம்மியாக இருக்கும், பள்ளமாக இருக்கும். இந்த அளவை அப்படியே எடுத்துடணும். இந்த அளவையும் வந்து இப்படி எடுத்திங்க அப்படின்னா இது 41 இன்ச்சு இருக்கும். 40 இன்ச்சு 40 லைட்டாக டேப்பை லூஸ் விட்டால் 41 இன்ச்சு. மேல் பாடியை வந்து இப்படி அளவு எடுத்திங்கன்னா 42.5 இன்ச்சு, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டால் 43 இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து கீழே உள்ள வயிற்று பகுதியோட அளவையும் எடுத்துடணும். இந்த மாதிரி 3 அளவையுமே, மேலே அப்பர் செஸ்ட் மேலே, மிடில் செஸ்ட்டு, அதுக்கு கீழே வயிற்று பகுதி, இந்த 3 அளவையும் எடுத்துகிட்டு அது என்ன அளவோ அதை அப்படியே டிவைட் பண்ணி வந்து வைக்கக்கூடிய லூஸ். மேலே வந்து 2 இன்ச்சு வைக்கிறீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அந்தந்த 2 இன்ச்சு லூஸ் வந்து அப்படியே வந்து பாடி ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுட்டா சட்டு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். சுருக்கங்கள் இருக்காது. இந்த ஆம்கோல்லாம் சுருக்கங்கள் இருக்காது. இப்போ இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த சட்டு போட்டிருக்கும்போது கூட உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து இந்த நெஞ்சு பகுதியில் சுருக்கு இல்லாமல் இருக்கும். அப்போ முண்டாவும் பிடிக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி. இந்த சட்டினுடைய உயரம் வந்து 30.5 இன்ச்சு ஹைட்டு, 22.5 இன்ச்சு ஷோல்டர், 10 இன்ச்சு கை உயரம், 18 இன்ச்சு கையினுடைய லூஸு, ஃப்ரண்டினுடைய லூஸ் வந்து 15.5. அடுத்து இடுப்பினுடைய இடம் வந்து 15, கீழே சீட்டினுடைய இடம் 15.5. இதனுடைய முண்டா வந்து ஆம்கோலினுடைய ரெடி வந்து 11.5, காலர் வந்து 17. ஆக்சுவலாக இவங்களுக்கு காலர் வந்து 18 இன்ச்சு, 18 இன்ச்சு காலரு. பாக்கெட்டினுடைய உயரம் 8.5, பாக்கெட்டோட அளவு 5.5. ஏரோ ஷர்ட்டு. இப்போது இந்த ஷர்ட்டுக்கு மார்க் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நெஞ்சுப்பட்டியினுடைய லைன் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு லைன் போட்டோம். 2 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு, ஆல்ரெடி போட்டாச்சு. நம்ம ரேர் சைஸு, இந்த அளவு நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் வீடியோ. இதனுடைய ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறோங்கிறத தான் பார்க்குறப்போ, இப்போ ஷோல்டர்னுடைய அளவு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பாடி வரும்போது இந்த ஷோல்டர்னுடைய டவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2.25 இன்ச்சு தான் வச்சுருக்கிறோம். பட் 8ல் 1 பாகங்கிற அந்த மாதிரி கணக்குக்கு இதில் போய் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆம்கோலினுடைய டெப்த்தினுடைய உயரம் குறைஞ்சி போயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து மேலேருந்து 2.25 டவுன் பண்ணியிருக்கோம், 10 இன்ச்சு ஆம்கோல் இறக்கியிருக்கோம். அதிலேருந்து ஹைட்டில் பாதி 30.5 இன்ச்சு ஹைட்டு, 31.25 வச்சுருக்கோம், 4 இன்ச்சு சேர்த்து. அதில் பாதி 16 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே வயிறினுடைய ஹைட்டு வந்து 21 இன்ச்சு. இங்கே மேலேருந்து அளவெடுக்கும் போதே இந்த வயிறினுடைய இடம் இது தான். கீழே இருந்து செகண்ட் பட்டனுக்கு வரும். இது கரெக்டாக அந்த இடத்த வந்து உங்களுக்கு அதுதான் வந்து வயிறோட இடம். அது பிடிக்காமல் இருக்கணுங்கிறத மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இந்த லைன் எல்லாமே பண்ண உடனே இந்த லைன்லேருந்து கீழே இருந்து 1.5 இன்ச்சு இப்படி வச்சுக்கோங்க. இந்த டேப் எப்படியே வந்து இந்த 1.5 இன்ச்சிலேருந்து இந்த 2.25 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ண இடத்துல இந்த டேப்பை கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் கிராஸ்னுடைய ஸ்ட்ரெயிட் கரெக்டாக கிடைக்கும். அதில் இந்த வயிறு வச்ச இடத்துல ஒரு மார்க்கு, இந்த இடுப்பு பகுதியில் ஒரு மார்க்கு, அதே மாதிரி ஜஸ்ட்டில் இந்த இடத்துல ஒரு மார்க். இதை பண்ணிவிட்டு இந்த கிராஸ்னுடைய லைனை வந்து அப்படியே கிராஸாக லைன் எடுக்கணும். லைட் கலருங்கிறதுனால ஒயிட் டீஸ் வச்சு மார்க் பண்ணுறோம். ஆனால் என்ன செய்கிறோங்கிறது உங்களுக்கு மார்க் தெரியலனாலும் என்ன செய்கிறோங்கிறது தெரியும். இந்த நெக் பாயிண்ட் வரைக்கும் இந்த லைனை போட்டுக்கணும். அப்படி இப்போ இதில் இந்த கிராஸ் லைன் இருக்கும். பட்டினுடைய ஸ்ட்ரெயிட் லைன் இங்கே இருக்குது. 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு அந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி நெக் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துக்கணும். இப்போ கீழே ஹைட்டு வச்ச மார்க்கு இந்த இடத்துல இருக்குது. இப்போ எல் ஸ்கேல் வச்சு
இந்த செகண்ட் லைன் இந்த கிராஸ் லைனில் இப்படி எல் ஸ்கேலு ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் கரெக்டாக. இப்போ இப்படி வச்சுட்டிங்கன்னா இந்த லைனை தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுக்கணும். இது அப்படியே வந்து இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக பட்டி வரை கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி அடுத்து வயிறு பகுதியினுடைய இடம் இந்த இடத்துல கரெக்டாக அப்படி இந்த கிராஸ் லைனில் ஸ்கேல் இப்படி வச்சிங்கன்னா இது கரெக்ட் பொசிஷனில் இருக்கும். இந்த கிராஸை இப்படியே லைன் போட்டுக்கணும். அதே மாதிரி இடுப்பினுடைய பகுதி இது அதே கிராஸ் லைனில் இப்படி வச்சுட்டு இந்த லைனையும் இப்படி எடுத்துக்கணும். அடுத்து ஆம்கோலினுடைய லைன் அதையும் அதே மாதிரி இப்படி கிராஸை வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த லைனை இப்படி போட்டுக்கணும். இப்போ ஷோல்டருனுடைய லைனை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுடணும். இது வந்து பட்டியினுடைய ஸ்ட்ரெயிட் லைன். மேலே ஷோல்டரில் போடக்கூடிய லைன் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடணும். இப்போ இந்த பாடியினுடைய ஷேப் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு தூக்காமல் கிராஸ் ஆகிரும். இப்போ இது ஆம்கோலுக்கும் இந்த இடுப்பினுடைய மார்க் ஒரு மார்க் தான் நம்ம நார்மல் ஷர்ட்டுக்கு பண்ணுவோம். இப்போது இந்த வயிறுக்கும் ஆம்கோலுக்கு கீழேயும் உள்ள இந்த இடுப்பு பகுதியை அளவெடுக்கும் போதே நீங்கள் ஹைட்டை வந்து மேலேருந்து ஹைட் எடுப்போம். இந்த ஆம்கோலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடுப்பினுடைய உயரத்தை வந்து கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக அந்த இடம், அதாவது மார்பகத்துக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கும், அந்த இடத்துல எடுக்கக்கூடிய அளவு இதில். அதே மாதிரி வயிற்று பகுதியில் எடுக்கக்கூடிய அளவு இதில். கீழே சீட்டில் எடுக்கக்கூடிய சீட்டினுடைய அளவு கீழே மார்க்கில். இப்போ இவருக்கு நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன அளவு தேவைங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு இருக்கிறதுனால வந்து நம்ம அந்த அளவுப்படியே வைக்கிறோம். மேலே 15.5 16 இன்ச்சு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் வைக்கணும். இப்போ நம்ம இந்த லைன் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த கிராஸ் லைனு. கட்டிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனில் வழக்கமாக எப்படி கட்டிங் பண்ணுவோமோ அந்த இடத்துல இருந்து 15.5 ரெடி நமக்கு தேவை 16 இன்ச்சு வைக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் 15 தேவை 15.5 வைக்கிறோம். இப்போ வயிறு பகுதியிலையும் அவருக்கு 15.5 தான் தேவை, அப்போ இங்கே 16 வைக்கிறோம். அதே அளவு தான் வந்து கீழே சீட்டுக்குமே. இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் கரெக்டாக வச்சிடணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு லைன் வந்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஏரோ வந்து ஒரு 2.25 இன்ச்சு சைடு ஏரோ வந்து கொஞ்சம் டீப்பாகவே கொடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் டீப்பாகவே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இடுப்பினுடைய அளவுக்கும் கீழே சீட்டினுடைய அளவுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி மார்க் பண்ணிக்கணும். இந்த பெண்டில் அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே வந்து பாடியினுடைய அளவு இங்கே இருக்குது, இந்த பாடிக்கு இப்படி மார்க் பண்ணிடுங்க. அப்போ சட்டை எங்கேயுமே பிடிக்காது, ஷேப் எல்லாமே கரெக்டாக வந்துடும். இப்போ 18 இன்ச்சு காலரு, 6 ஒரு பாகம் 3 இன்ச்சு இதில் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 22.5 11.25 ஸ்டிச்சிங் வித்தவுட் ஷோல்டர் வச்சு தான் கட் பண்ணுறோம், அதனால் இதுக்கு ஸ்டிச்சிங்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 11.5 இன்ச்சு இருக்குது. அந்த 11.5 அப்படியே கீழே அப்படி வரணும். ஸ்ட்ரெயிட் லைன்லேருந்து 11.5 இன்ச்சு மைனஸ் அரை இன்ச்சு. இந்த மைனஸ் அரை இன்ச்சு வச்சு இந்த கிராஸ் லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆம்கோலினுடைய ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நீங்கள் இந்த ரவுண்டை வந்து தேவையான ரவுண்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த அக்ராஸ் ஜஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெஞ்சு பகுதியில் சுருக்கு இருக்காது. 18 இன்ச்சு காலரு 2.25 வச்சுருக்கோம், ஒரு 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம். அப்படி இப்போ கழுத்தினுடைய மார்க் வந்து இந்த 1/4 இன்ச்சு கீழே இறக்கின இடத்துல இப்படி கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம டிப்ஸ் சொல்லியிருப்போம், அந்த லைன் போட்டு பார்த்தீங்கனாலுமே 1 இன்ச்சு வச்சா சரியாக வந்துடும். ஏற்கனவே அது முந்தின டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்போ ஏரோ வந்து உங்களுக்கு தேவையான ஷேப் என்ன வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரெண்டோட மார்க் முடிஞ்சிருச்சு, இதை அப்படியே வந்து கட் பண்ணிட வேண்டியதான்.
நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்லேயே கட் பண்ணிடலாம், உங்களுக்கு சுருக்கே வந்து வராது. இப்போ ஸ்ட்ரெயிட் மார்க்கில் வந்து இந்த பட்டி எப்பவும் போல் வந்து மார்க் அவுட் பண்ணிக்கலாம். அதில் கழுத்தினுடைய அளவு நம்ம மார்க்கிங் பண்ணதுலேயே வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதனுடைய பேக்கும் கை அப்படிங்கிறத பார்ப்போம்.